ஹேர் லாஸ் இல்லாமல் கீமோதெரப்பி எடுத்துக்கணும். அதையும் தாண்டி கீமோதெரப்பி எடுத்ததுக்கப்புறம் ஹேர் லாஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபெஸ்ட் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். கேன்சர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப காமன். கேன்சரை பற்றிய தவறான புரிதல் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இந்தியாவில் 100 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் 50லேருந்து 60 கேன்சர் பேஷண்ட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. அதால் சஃபர் ஆகிறாங்க, ஈவன் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சொசைட்டியில் கேன்சரை பற்றிய தவறான புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான். ஸோ இந்த மாதிரி கேன்சர் கீமோதெரப்பி கொடுத்தாவே முடி கொட்டிடும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் கீமோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போக முடியாது, எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, என் பையன் இல்லை என் பொண்ணுக்கு பார்த்தா மேரேஜ் இருக்குது, கீமோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஹேர் லாஸ் வந்துருச்சுன்னா அந்த மேரேஜ் தடைப்பட்டுடும் அப்படின்னு நினச்சி ரீசெண்டாக ஒரு லேடி 55 இயர்ஸ் ஓல்டு கோலான் கேன்சர் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 3 கேன்சர், கெப்பாக்ஸ்னு ஒரு கீமோதெரப்பி கொடுக்கணும். அந்த கீமோதெரப்பி ரெஜிமெனில் ஹேர் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக கீமோதெரப்பி கொடுத்தா ஹேர் லாஸ் வந்துடும் நினச்சி கீமோதெரப்பி பண்ணிக்காமல் விட்டு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரெயின், லிவர், லங் மெட்ஸ் இறந்துட்டாங்க. ஏன்? கீமோதெரப்பி கொடுத்தாவே முடி கொட்டுடும்னு நினச்சி. ஸோ எல்லா கீமோதெரப்பிலையும் முடி கொட்டுறதில்ல. நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சில மெடிசன்ஸில் முடி கொட்டும், சில மெடிசன்ஸில் முடி கொட்டாது. ஸோ அதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, என்ன மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன டோஸில் யூஸ் பண்ணுறோம், எந்த ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு அந்த ரெஜிமெனில் முடி கொட்டுமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம சூஸ் பண்ணுற அந்த ரெஜிமெனில் முடி கொட்டுறதுக்கான காரணம் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மினா அந்த ரெஜிமெனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மெடிசன் நம்ம அந்த ரெஜிமெனை யூஸ் பண்ணால் அதில் முடி கொட்டும் அப்படின்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 3 வீக் ஒன்ஸ் ஒரு ரெஜிமென் நம்ம ட்ரக் கொடுக்குறோன்னா நம்ம முடி கொட்டக்கூடாதுன்னா வீக்லி கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஸ்ட் கேன்சரில் பேக்லிடாக்சல் யூஸ் பண்ணுவோம், அதில் ஹேர் லாஸ் இருக்கும். இதே நாப் பேக்லிடாக்சல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் லாஸ் கம்மியாக இருக்கும். அதே போல் அந்த பேக்லிடாக்சலை 3 வீக்ஸ் ஒன்ஸ் பதிலாக வீக்லி கொடுக்குறப்ப ஹேர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அண்ட் டோசஸ் அவைலபிளா அப்படின்னு பார்க்கணும். இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது பட் அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி எஃபெக்ட் கம்மியாக இருக்கிற மெடிசனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்லாம், ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது விக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூணாவது கீமோதெரப்பி கொடுத்து முடி கொட்டிட்டாலுமே நீங்கள் கீமோதெரப்பி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த முடியை ரீகெயின் பண்ணுறதுக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா சொல்ல பாருங்கள். அதாவது ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸ் என்னென்னா, ஸோ நம்ம கீமோதெரப்பி இப்போ ஒரு மெடிசன் சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மெடிசனில் ஹேர் லாஸ் வரும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா அது ஒரு டிவைசஸ், அதை ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கீமோதெரப்பி போட்டுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கீமோதெரப்பி டைமில் தலையிலே இருக்கும். கீமோதெரப்பி முடிச்ச ஒரு 1 ஹவருக்கு அப்புறமும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணுன்னா தலையில் டெம்பரேச்சரை லெஸ் தென் 18 டிகிரிக்கு குறைக்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சரை குறைக்கிறப்ப ஸ்கேல்ப்புக்கு வர அந்த கீமோதெரப்பி மெடிசனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதால் ஹேர் லாஸ் கணிசமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ட்ராபேக்னா, அந்த ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸ் வச்சுக்கணும். அதில் அந்த கூலிங் குறையிறப்போ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதே போல் இதனுடைய காஸ்ட் ஒரு 75,000 to 1 lakh அந்த மாதிரி ஆகும். அதையும் தாண்டி சில மெடிக்கல் சுச்சுவேஷனில், அதாவது ஹீமோலைட்டிக் அனிமியா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் விக். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு மெடிசன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெடிசனில் ஹேர் லாஸ் இருக்கும். பட் எனக்கு ஸ்கேல்ப் கூலிங் டிவைசஸ் ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம், அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் விக் என்னென்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. என்னென்னா கீமோதெரப்பி போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. உங்கள் முடியை ஹெட் ஷேவ் பண்ணி அந்த முடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேயே விக் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லை, நல்லா இல்லைன்னா வேறு விக் ஆப்ஷன்ஸ், நிறைய விக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த விக் எல்லாமே நீங்கள் டியூரிங் கீமோதெரப்பி அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். என்னென்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கீமோதெரப்பி மெடிசன் நம்ம கொடுத்தோம், ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேர் லாஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னென்னா டாபிக்கல் மினாக்சிடில், பிமாப்ராஸ்டேட், டாபிக்கல் கால்சிட்ரையால், ஃபெனஸ்டைடு, அந்த மாதிரி மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதால ஸோ நம்ம அந்த
லாஸ் ஆன அந்த ஹேரை வந்து அந்த ரெக்கவரி வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த கீமோதெரப்பி கொடுக்குறப்ப வர அந்த ஹேர் லாஸ் வந்து நமக்கு ஃபியூ மந்த்ஸ் 1 or 2 மந்த்தில் வந்து அந்த ஹேர் ரெக்கவரி வந்து நல்லா கம்ப்ளீட்டாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுத்தாவே முடி கொட்டி நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத இல்லாமல் அவாய்ட் பண்ணி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நீங்களும் நார்மலாக சொசைட்டியில் வாழலாம். தயவு செய்து இந்த மாதிரி பயந்து சப்ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை கீமோதெரப்பி எடுக்காமல் விட்டு நாளைக்கு பின்னாடி கஷ்டப்படாதீங்க, இறந்துடாதீங்க. இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.